எனக்கு ரொம்ப பேர் கட்டாயப்படுத்தினாங்க, அழுத்தமும் கொடுத்தாங்க. ஆனால் பாபாஜி, எங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தரை கூட நான் ஆசிரமம் பக்கம் வரவே விடலை. ஆனால் நீங்கள் என்னடான்னா அந்த ஹுக்கும் சிங்க்கு ஆதரவு கொடுத்தீங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி எல்லாம் நீங்க வேசிகள் மாதிரி தானே பயன்படுத்துறீங்க. இது ரெண்டு பக்கமும் கூர்மையான வாள் மாதிரி. அது இறங்கும் போது எங்களை விட்டோம், அதை திரும்பும் போது உங்களையே விட்டோம். அதனால முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க சிஎம் சார். நாங்க அசிங்கப்படுறதுல கவலைப்பட மாட்டோம். அதுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணோம்? நீங்க பண்ணல, ஆனா முயற்சி பண்ணீங்க. ஐஜி சர்மாவை எங்க வீட்டுக்கு நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. ஆனா பாவம், அவர் ஐசியூக்கு போயிட்டாரு. இங்க பாருங்க சிஎம் சார், நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என் சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா உங்க சரித்திரமும் வெளியே வந்துடும். இங்க பாருங்க பாபாஜி, அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்காக ஹுக்கம் சிங் உங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்டோம். அதனால சரித்திரத்தை நீங்க புரட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் மாறிடும். இங்க பாருங்க சிஎம் சார், பேச்சுவார்த்தை 20 சீட்டுக்கு தான் நடந்திருக்கு. மீதி இருக்கிற 31 சீட்டை பத்தி நாம எதுவும் பேசலையே. மெஜாரிட்டி சீட்டு பாக்கி தானே இருக்கு. போபாஜி, ஆசிரமத்தோட மேக்ஸிமம் பவர்ல இருக்கிறது 20 சீட்டு தான். அந்த சீட்டை ஹுக்கும் கூட நீங்க முடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க சார், நிறம் மாறுற இந்த உலகத்துல பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கீங்க. அப்பாவியா இருக்கீங்களே. வேணும்னா சர்வே எடுத்து பாருங்க. பாபாவோட புகழ் இப்ப 50 கான்ஸ்டிடியூவன்சிக்கும் மேல பரவி இருக்கு. இப்பதான் புதுசா டேட்டா வந்துச்சு. டிங்காவும் பாபாவும் சேர்ந்து ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடத்த போறாங்க. அப்புறம் அடுத்த 2 மாசத்துல சுமார் ஒரு 50 தொகுதியிலேயாவது கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்க, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வாயில ஒரே பேர் தான் ஒலிக்கும், பாபாஜி. இப்ப புரியுதா? லட்டு சாப்பிடுங்க. அன்பே உலகம். அன்பே உலகம். பாபாஜி வாழ்க. பாபாஜி வாழ்க. பாபாஜியை பார்க்கணும். நினைச்ச உடனே எல்லாம் பாபாஜியை யாராலும் சந்திக்க முடியாது. அவர் விரும்பும் போது அவரே கூப்பிடுவாரு. உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் முழு விருப்பத்தோட தேடி வந்திருந்தேன்னு. சரிங்க. அன்பே உலகம். அன்பே உலகம். நாங்கள் புதுசாக அரசாங்கம் உருவாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அவ்வளோதான், வேற எதுவும் வேண்டாம். ஒவ்வொரு சீட்டுக்கும் 5ன்னு நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். ஹுக்குமோட 20 விட்டுருங்க, பாக்கி இருக்கிற 31 எங்களுக்கு ஃபைனல் பண்ணிட்டுங்க. அது போதும், இதை மட்டும் எங்களுக்கு செய்யுங்க. நாட்டோட எதிர்காலத்தை பத்தின விஷயமாச்சே, கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? நிதானமா யோசிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். என்ன சொல்றீங்க? இவர் தான் நம்ம கூட டச்லயே இருக்காரு. சரிங்க. இந்த நாட்டோட எதிர்காலமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது பாபாஜி. சரி, ஒன்று பண்ணலாம். ஹுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறானோ அதை விட 2 மடங்கு நான் உங்களுக்கு தரேன். அப்புறம் அந்த 20 சீட்டையும் எங்களுக்கே கொடுத்துருங்க. அது போதும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இறைவன் குடியிருக்கிற அரங்கம் இது. யாரையும் வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். அன்பே உலகம். அன்பே உலகம். போயிட்டு வர. அன்பே உலகம் அக்கா. அட, அன்பே உலகம் சன்னி. இன்னைக்கு அந்த பவிதாவை கூப்பிட்டுருக்காரு நம்ம பாபாஜி. பபிதாவா?
ஆ, இன்னைக்குமா? ஆ, அட நேத்து தானே அவ லட்டு சாப்பிட்டா. அதுக்கு அக்கா லட்டு பிடிச்சிருச்சுன்னு வைங்க, மறுபடியும் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல. அதுதான் உலக நியதி, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அன்பே உலகம். அன்பே உலகம். பாபாஜிக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவரை நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ஆமா, அதனால உங்களை பாபாஜி 1/2 மணி நேரத்துல அங்க வர சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பா வரேன். பாபாஜி கண்டிப்பா உங்களை சந்திப்பாரு. நன்றி. அன்பே உலகம். அன்பே உலகம். ம். ஹலோ. மறுபடியும் இன்னைக்கும் கூப்பிட்டுருக்காரு. அந்த பபிதா அவரை மயக்கிட்டா போல இருக்கு. எனக்கு முன்னாடியே அவன் மேல சந்தேகம் வருது. இவ பக்காவா ஏதோ கேம் ஆடுறான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த கவிதாவை ரெடி பண்ணு 5 நிமிஷத்துல. ஆனா சாத்விமா அவ அலங்கோலமா இருக்காளே. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அந்த பார்லர் பொண்ணு இருக்கால, அவளை வச்சு மேக்கப் பண்ணிடுங்க. எது எப்படியோ இன்னொரு தடவை இந்த பபிதா பாபாஜி ரூம்குள்ள போக கூடாது. ம், சரிங்க. எழுந்துரு, வேலை செஞ்சது போதும். எழுந்துருன்னு சொல்றால, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நட போ. நீ எனக்கு கத்து கொடுக்காத. இவ உடனே பாபாஜிய பாத்தாக்கணும். பாபாஜியோட கனவு கண்ணி இவ போட்டு விடு. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இவங்கள உள்ள அனுப்புறதுக்கான எந்த உத்தரவும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல. இவங்கள அனுமதிக்கு தான் உத்தரவு வந்திருக்கு. என்ன உளற? உனக்கு நான் இப்ப உத்தரவு போடுறேன், இவளை உள்ள போக விடு. ஆனா இவ மட்டும் மேல போக கூடாது. வந்துட்டான், போய் இந்த இடத்த விட்டு. இங்க பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு இன்னைக்கு இவங்கள மட்டும்தான் உள்ள அனுப்ப உத்தரவு கிடைச்சிருக்கு. சட்டம் உங்களுக்கு தெரியும்ல, அதை மதிக்க கத்துக்குங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பிரச்சனை பண்ணாதீங்க. சகோதரி, ஒரு நிமிஷம். இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். சரி, நீ தெளிவா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நேரம் ஆயிட்டே இருக்கு. பாபாஜி மதம் பிடிச்ச யானை மாறி மாறிடுவாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். பரவாயில்லையே, நல்லா மேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ற போல இருக்கு. ஆனா அந்த லட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ போதையில தானே இருப்ப. இங்க இருக்கிற மத்தவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் என்கிட்ட மோதனா உனக்கும். இந்த சீன் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன புரிஞ்சுதா? எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமா? பூஜை முடிஞ்சதும் நம்ம சந்திக்கலாம். அப்ப நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். அன்பே உலகம். என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்ன? எனக்கு மறுபடியும் உங்க ஆசீர்வாதம் வேணும் பாபாஜி. ஏன்னா போன தடவை சந்திப்பு முழுமை அடையல இல்லையா? அப்போ அதான் விஷயமா?